ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ எங்கள் எல்லாரும் சூப்பராக கிளம்பியிருக்கோன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போக போகிறோம். அதனால் கிளம்பிட்டோம். ஆனால் இந்த 2 வாண்டுங்களும் செம்ம சேட்டை, ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்பண்டா ஸ்கூல் ஓப்பன் ஆகும்னு வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நான். என்னால் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக அங்கே போய் என்னால் எடுக்க முடியல, பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஏதோ கொஞ்சம் வீட்டில் வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எங்களால் ஆட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இந்த ஆரத்தி பிளேட் எல்லாமே என்னோட சிஸ்டர் தான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மேரேஜில் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மூமெண்ட் கல்யாணம்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பூ வைக்கிறதுலேருந்து, ஒரு பொண்ணு பார்க்குறதுலேருந்து, ஒரு புடவை எடுக்கிறதுலேருந்து, அத்தனை அந்த சப்ஜெக்டையும் இந்த பிளேட்டில் அழகாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சிஸ்டர் அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்யாணத்தை அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக ஒவ்வொரு பிளேட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பர் ஃபென்டாஸ்டிக் தான் சொல்லலாம். அவ்வளோ பேரும் அப்படி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சிஸ்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சாரு பிளேட்னு போட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது உண்மையிலே. அப்புறம் எல்லோரும் ஜாலியாக சிஸ்டர்ஸ் எல்லோரும் நல்ல மூமெண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா பசங்களும் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜாலியாக எல்லாம் ஹாப்பியாக நல்லா சுற்றிட்டு ஐஸ் நல்ல பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப முடியவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போய் சாப்பிட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் பசங்கள் தான் ஐஸ்கிரீம் எல்லாம் கொஞ்சம் போனதே லேட்டு, அதனால் ஐஸ்கிரீம்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் என் பசங்கள்லாம் ரொம்ப வருத்தத்துலேயே ஐஸ்கிரீம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலையிலேயே வீட்டுக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்ணு அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தான்னு சொல்லிட்டு ஒரே படாப்படுத்திட்டா. அதுனே அவங்களே போய் வெங்காயத்தெல்லாம் எடுத்து உரிச்சு கட் பண்ணி தரேம்மா, நீங்கள் எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு வடை பண்ணி கொடுங்க, இல்லை பக்கோடா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர். சரி வா என்னடா பண்ணேன்னு யோசிச்சு கடைசியில் வாங்க ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சரி பண்ணலாம், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பவுலில் கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு காரப்பொடி, காரத்துக்கு ஏற்றால வத்தப்பொடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் கொஞ்சம் வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டுட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா பசங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோட வெங்காயத்துலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால தேவைப்படாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராப்பாக வேணால் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக அதை உருட்டி எண்ணெய் காஞ்சோன்னு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனிஷாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதில் போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி மாற்றி போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டயத்தில் நம்மளுக்கு எந்த எதுவுமே பொருளுமே இல்லை, திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எதுவும் தேவை கிடையாது. கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவு வச்சு பண்ணிக்கலாம், மைதா மாவு இருக்கா மைதா மாவு வச்சு பண்ணலாம், கடல மாவு இருக்கா கடல மாவு போட்டு பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை வச்சு 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணி நல்ல டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா சாஃப்டாக மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்